கண்ணெதிரே தோன்றினாள். பாத்தீங்களா மம்மி, முதல் அவமானம் என்ன தேடி வந்துருச்சு. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா அது அவங்க கிளப்போட டிக்னிட்டிக்கு சரியா இருக்காதா? இன்னும் இந்த மாதிரி எத்தனை அவமானத்தை தான் நான் ஃபேஸ் பண்ணுவேனோ தெரியல. அனிமா, நீ ஒன்னும் கொலை குத்தெல்லாம் பண்ணிடல. இது ஜஸ்ட் ஒரு விபத்து தான். அது கூட புரிஞ்சுக்காம அவங்க நம்மள அவாய்ட் பண்றாங்க. அவங்கள நாம அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. எப்படி மம்மி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? என்ன ஒரு கொலை குற்றவாளி மாதிரி மீடியா எல்லாரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. மீடியா என்ன பத்தி என்ன சொல்லிருக்கோ அப்படிதான் எல்லாரும் என்ன பாப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அவாய்ட் பண்றதா இருந்தா இந்த சொசைட்டியவே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும். எனக்கு போன் பண்ணி அவமானத்துல தள்ளி விட்டது அந்த சக்தி தான். அவளாலதான் இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நீ என்ன பேசுற? சக்தியாலதான் நீ இந்த கேஸ்ல இருந்தே வெளியில வந்திருக்க. உன்னை அவமானத்துல இருந்து காப்பாத்துனதே சக்தி தான். அத புரிஞ்சுக்காம இப்படி எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தானே பேசிட்டு இருக்க. நீங்க தான் மம்மி என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நான் பண்ண ஆக்சிடென்ட் பத்தி அவ மீடியால பேசுறதா இவ்வளவு பிரச்சனையும். அவ மட்டும் மீடியால பேசாம இருந்திருந்தா அந்த பையனோட ட்ரீட்மெண்ட் செலவையும் அந்த ஃபேமிலிக்கான லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டையும் நீங்க பண்ணிருப்பீங்க. அதோட பிரச்சனை யாருக்கும் தெரியாம முடிஞ்சிருக்கும். அந்த பிரச்சனையை இவ்வளவு பெருசா வெளிச்சம் போட்டு காட்டினது அவதானே. அனிதா, சாரி மம்மி, அவளுக்காக நீங்க எதுவும் வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. அவளால நான் எவ்வளவு அவமானப்படணுமோ அவ்வளவு அவமானப்பட்டுட்டேன். இன்னும் பட்டுட்டே தான் இருக்கேன். தட்ஸ் ஓகே, இருக்கட்டும். அத நான் சமாளிச்சுக்கிறேன். அவளை நான் சாகுற வரைக்கும் என் கண்ணிலேயே பார்க்க கூடாது. அவளை பத்தின பேச்சு இந்த வீட்டுல யாரும் எடுக்க கூடாது. அனிதா, அனிதா, என்ன நீவ? சக்திக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த வகையிலயும் தொடர்பு இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருந்தோம். இவ இப்படி பேசிட்டு போறா. அதான் அந்த ரிப்போர்ட்டரை கூட்டிட்டு வந்து சிவா எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டான்ல. அவ தெளிவுபடுத்தினது எல்லாம் சரிதான். ஆனா அந்த சக்தி நம்ம குடும்பத்து ஆளுங்களை தவிர்த்து மலர்கிட்ட போய் இந்த விஷயத்த பேசுனதுனால வந்த வினதானே இதெல்லாம். அவகிட்ட எதுக்கு அனிதா ஆக்சிடென்ட் பண்ணதை பத்தி பேசணும்? அது தப்பு தானே. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த விஷயம் யார் மூலமாவது வெளியில தெரியணுங்கிற உள்நோக்கத்தோட அவ பேசிருக்காங்கிறது தான் உண்மை. அப்படி இல்ல. என்ன நீங்க? நான் சொல்றதா உண்மை ருத்ரா. சக்தி ரொம்ப நல்லவன்னு நீயா அவளுக்கு தங்க மூலம் பூச நினைக்காத. அவ சரியில்லாத ஆளு. அனிதா கோவத்துல இருக்கிற நியாயத்தை நீ புரிஞ்சுக்கோ. அந்த வேலைக்காரி வீட்டை விட்டு போனவளாவே இருக்கட்டும். உனக்கு அனிதா தான் முக்கியம் ருத்ரா, அந்த வேலைக்காரி கிடையாது. அண்ணே, இது நல்லா வேகட்டும். சரியா? சரிமா. அண்ணே, என்னண்ணே இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, டைம் ஆயிடுச்சு. அண்ணே, என்னண்ணே நீங்களும் என்ன முடிக்கலையா? கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. அண்ணே, என்ன நல்லா சூடாயிடுச்சு. சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து போடுங்க. கொஞ்சம் வேகமா பண்ணுங்கண்ணே. அண்ணே, சீக்கிரமா மாவை பிசைஞ்சு தாங்க. சரிமா. என்னம்மா சக்தி, கிச்சனை முழுசா உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட போல. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. கிச்சன்ல வேலை செய்யற எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான இடம். ஒருத்தர் டேபிள்ல ஆர்டர் எடுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்றாரு, அந்த ஆர்டர் என்னவோ நான் அதை பண்ணி கொடுக்கறேன். என்னோட இடம் இந்த அடுப்படி மட்டும்தான். அதுக்கு மேல எதையும் நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். பாத்தியா சதீஷ், சார், கிச்சன் ஏரியாவை சக்தி எப்படி பொதுமைப்படுத்துறான்னு இந்த விஷயத்தை நீயும் கத்துக்கணும். நான் கண்டிப்பா கத்துக்கிறேன் சார்.
என் பொறுப்பை தூக்கி அவகிட்ட கொடுத்துட்டியான்னு நானே கட்டுப்புல இருக்கேன். பத்தாததுக்கு அவகிட்டேருந்து நான் கத்துக்கணுமா? சக்தி, நீ கொஞ்சம் இப்படி வெளிச்சத்துல வந்து நில்லுமா. உன்னை ஒரு போட்டோ எடுக்கணும். எதுக்குங்க ஐயா போட்டோ? இங்க பாருமா, இங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஐடி கார்டு போட்டோவோட தருவோம். ஏன்னா நம்ம ஸ்டாஃபுங்க வெளியில போகும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். சரிங்க ஐயா. போய் நில்லு. சக்தி, இந்தம்மா, இந்த பேப்பர்ல உன் பேரை இங்கிலீஷ்ல எழுதி அதுக்கு கீழே கேப் விட்டு உன் கையெழுத்த போடுமா. சரிங்க ஐயா. ஓ, சக்தியும் ருத்ரா மாதிரி இடது கை பழக்கம் உள்ளவ போல இருக்கு. இந்தாங்க. சக்தி, நீ எப்பவுமே இடது கையில தான் எழுதுவியா? ஆமாங்க ஐயா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இடது கை பழக்கம் தான். நான் சின்ன வயசுல பாட்டி ஊர்ல படிக்கிறப்ப நான் இடது கையில எழுதினாலுமே என் எழுத்தெல்லாம் மணி மணியா அச்சடிச்ச மாதிரி இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா என் அப்பாவுக்கு தான் நான் இடது கையில எழுதுறது சுத்தமா பிடிக்காது. வலது கையில எழுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்களே சொல்லுங்க ஐயா, பிறவியில வந்த பழக்கத்தை நான் எப்படிங்கய்யா மாத்திக்க முடியும்? நிச்சயமா மாத்திக்க முடியாதுமா. இடது கை பழக்கம்ன்றது ஒன்னும் தப்பான பழக்கம் கிடையாது. அது உங்க அப்பாவுக்கு புரியல, அவ்வளவுதான். ருத்ராவும் இடது கை பழக்கம் உள்ளவதான். சக்திக்கும் ருத்ராவுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. விட்ட குறை தொட்ட குறைன்னு ஏதோ ஒரு போன ஜென்மத்து தொடர்பு இருக்கு. அதனாலதான் ருத்ராவும் சக்திக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கா. இப்ப நானும் இவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கேன். என்னங்கய்யா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? நான் +2 படிச்சிருக்கேங்க ஐயா. இப்போ கரஸ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? வெரி குட் சக்தி. உங்க முதலாளி அம்மா வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்திருக்க? ஆமாங்க ஐயா. ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க சக்தி. இந்த காலத்துல படிப்புங்கிறது பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் சுயமாவும் சுயமரியாதையோடையும் வாழ முடியும். இங்க பாருமா, உன் படிப்பு சம்பந்தமா எந்த உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளு, நான் பண்ணி தரேம்மா. சரிங்க ஐயா. சரி சரி, நான் போய் உன்னோட ஐடி கார்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். நீ போய் வேலையை பாருமா. சரிங்க ஐயா. அண்ணே, என்னண்ணே பொறுமையா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சீக்கிரமா பண்ணுங்க. இந்த முடிஞ்சிருச்சு. அண்ணே, என்னண்ணே நீங்களும் இப்படி ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் பண்ணுங்க அண்ணே. எல்லாம் ரெடியா இருக்குமா? நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி. போன் சொன்னா போக மாட்டாளே. நல்லா வெந்துருச்சு. அண்ணே, ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குமா? இதுவும் ரெடியா? சரி, எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்து வச்சுங்க. அண்ணன் காய் கட் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க பாத்துக்கோங்க. சீக்கிரம் வேலைய பாரு. ஓ, எவ்வளவு நேரம் வெட்டிட்டு இருப்ப? தோட்டமா வேலைய பாரு. கடுப்பேத்துறீங்க. எங்க போனானே தெரியலையே. அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணே, நான் தோசை சுடுறேன், நீங்க காய்கறி கட் பண்ணுங்க. நீயே ஊத்துமா. சார், தேங்க்யூ.
சொல்லக்கூடாது சக்தி. உன் சமையல் செம்ம டேஸ்டா இருக்கு, சான்ஸே இல்லை. இந்த சாம்பாரோட டேஸ்ட் சக்தி வைக்கிறது மாதிரியே இருக்கு. அவ சமையலை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதே டேஸ்ட் மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட் சாம்பாரும் இருக்கு. வெயிட்டர் சார். இங்கே வாங்களேன். சொல்லுங்கள் சார். இல்லை, உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வரேன். தோசைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. தேங்க்யூ சார். இப்போ இங்கே சாப்பிட வந்திருக்க பாதி பேருக்கு மேலே சாம்பார் டேஸ்ட்டுக்காகவே வராங்க. எங்கள் செஃப் வைக்கிற சாம்பார் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. எப்போவுமே உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாம்பார் ரொம்ப ஃபேமஸா? இல்லை சார், அந்த குக்கையே இப்போ தான் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாம்பார் டேஸ்ட் ஆயிருக்கு. அந்த டேஸ்ட்டுக்காகவே நிறைய கஸ்டமர் வராங்க. இப்போ அவங்க கிச்சனில் தானே இருப்பாங்க, நான் போய் பார்க்கலாமா? சாரி சார், கிச்சனுக்குள்ள கஸ்டமர்ஸ் யாரையும் நாங்கள் அலோவ் பண்ணுறதில்ல. இல்லை, அவங்கள நேரில் பார்த்து நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். நானே போய் அவங்கள கூட்டு வந்துடுறேன் சார். சரி, கூட்டிட்டு வாங்க. சக்தி, சொல்லு நிர்மல். நீ வைக்கிற சாம்பாருக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் அடிமையாயிட்டே வராங்க. இப்போ கூட பாரு, புது கஸ்டமர் நீ வச்ச சாம்பாரை டேஸ்ட் பண்ணிட்டு உன்னை நேரில் பார்த்து பாராட்டி ஆகணும்னு வெயிட் பண்ணுறாரு. கொஞ்சம் என் கூட வாயேன். ஐயோ நிர்மல், இப்போதைக்கு என்னால் வர முடியாது. 10 சப்பாத்தி, இன்னும் 20 தோசை போடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு, நான் இப்போ வந்துடுறேன். சரி சக்தி. சக்தி, லைனுக்கு 2 தோசை போடு. இந்த சமையல் கட்டுக்குள்ள வந்து என் இடத்தையும் பிடிச்சது இல்லாம கஸ்டமர்கிட்ட பேர் வாங்குற அளவுக்கு வந்துட்டியா? என்னால இதை பொறுத்துக்கவே முடியல. எங்க குக்கு வரலீங்களா? அவங்க உள்ள வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், வந்துடுவாங்க. சரிங்க சார். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணணுமா? இல்லை, அவ்வளோதாங்க. பில் போட்டுருங்க. ஓகே சார். என்னம்மா சத்தி? என்ன ஒரு கஸ்டமர் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா நிர்மல் சொன்னாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த தோசை மட்டும் கருகாம பாத்துக்கோங்க. சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே தோசை என்ன கருகாம பாத்துக்கிறேன். நீ போய் கஸ்டமரை பாருமா, அவங்களோட பாராட்டு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுப்பன. நீ போமா, நீ போய் பாரு போ. தோசையாவது சொல்ற தோசை, என்னைய தோசை கருக்கூடாம பார்க்க சொன்னேன். தோசை கருக்கிற மாதிரி அவன் வயிறு கருகி என்னாவது மட்டும் பாரு. எனக்கே வேலை சொல்றேன் நீ. கஷ்டப்பட்ட நல்ல பேர் வாங்குற, உன் பேரை எப்படி கெடுக்கிற மட்டும் பாரு. இதே வேலைக்கு நீ உழவைக்கு வந்திருக்கியா? இந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளவு பெரிய மாஸ்டர், எத்தனை பேர் என்ன பாராட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கெடுத்து நான் நாசமாக்கிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லியே தீரணும்.
சொல்லுங்க மேனேஜர். என்னது, நம்ம காஸ்மெட்டிக்ஸை ஏற்றிட்டு போகிற லாரியை செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்களா? சரி, எந்த செக் போஸ்ட்னு சொல்லுங்க. அப்படியா? சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இப்போ கிளம்பி வரேன். ஆ. நிர்மல், என்னை பார்க்கணும்னு சொன்ன கஸ்டமர் யாரு? அவர் இப்பதான் கிளம்பி போனாரு. ஆ, அப்படியா? சரி, இன்னொரு நாள் வந்தா பாத்துக்கிறேன். சரி சக்தி. அந்த வேலைக்காரி சக்திக்கும் இந்த வீட்டுக்குமான பந்தம் மொத்தமா முடிவுக்கு வந்துருச்சானி. இனிமே இந்த பக்கம் அவ தலை வச்சு கூட படுக்க மாட்டா. நாம நிம்மதியா இருக்கலாம். எனக்கும் நிம்மதியா தான் இருக்காது. ஆனா மம்மிக்கு தான் சக்தியை வீட்டை விட்டு அனுப்புனது தப்புன்னு ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. ஃபீல் பண்ணா ஃபீல் பண்ணட்டும். அதெல்லாம் கொஞ்ச நாள்ல தானாவே போயிடும். இதெல்லாம் நீ கண்டுக்காத அனி. சரியா? சக்தி, எனக்கு ஒரு காஃபி கொடுமா. சக்தியை வீட்டை விட்டு அனுப்பிச்சதையே அம்மா மறந்துட்டாங்க போல. இன்னும் அவளையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன ருத்ரா, என்ன நீ இன்னும் சக்தியை மனசுல நினைச்சிட்டா இருக்க? அவளதான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டோம்ல. மம்மி, முதல்ல அவளை உங்க மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணுங்க. அப்பதான் நானும் நீங்களும் நிம்மதியா இருக்க முடியும். சக்தி நம்மளோட நிம்மதியை கெடுக்கிறவ கிடையாது, நிம்மதியை கொடுக்கறவ. அவளையே நான் என் மைண்ட்ல இருந்து டெலீட் பண்ணணும்? அம்மா, காஃபி. என்ன சக்தி, இப்படி டீ போட்டிருக்க? ஐயோ அம்மா, இது ஆவாரம் பூ டீமா. உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மலர், அம்மா, இந்தா. அத்தை, என்ன சிவா, சக்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல அத்தை, நானும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அவளை பார்க்கவே முடியல. திரும்பவும் இங்க வந்தா மனவேதனை தான் மிஞ்சுன்னு நம்ம கண்ணுக்கு படாம மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவளை வேதனைப்படுத்திட்டு நான் இங்க எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்னு அவளுக்கு எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியல சிவா. ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க சொல்ற மாதிரி சக்தி மறைஞ்சிருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரமே நம்ம வீடு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, சக்தி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ரத்னோ, ரத்னோ, அம்மா, அம்மா, சக்தி எங்க இருக்கா உனக்கு தெரியுமா? என்ன யோசிக்கிற? தெரியாதும்மா. அத சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? திடீர்னு கேட்டப்போ அது இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல?
பெத்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு அனிதாவை அரெஸ்ட் பண்ணதுனால எமோஷனல்ல சக்தி தான் தப்பு பண்ணிட்டான்னு நான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருந்தாலும் பெத்த அப்பனா நீ என்ன பண்ணிருக்கணும் சொல்லு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும்ல, ஏன் அப்படி பண்ணல? இந்த வீட்ல வேலை கொடுத்திருக்கிற முதலாளி அம்மா நீங்க. அதுவும் இல்லாம அவளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வமா நீங்க. கடவுள் ஸ்தானத்துல இருக்கீங்க. இவ்வளவு நல்லது பண்ணியும் நம்ம அனிதாமா தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு மீடியால வீடியோ போட்டு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாளேன்ற கோவத்துல தாமா நானும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கல. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மேல இருக்கிற விசுவாசம் தாமா. பெரிய பொல்லாத விசுவாசம். நீயும் நானும் அவளுக்கு ஒன்னா? 1000 தான் இருந்தாலும் நான் அவளுக்கு முதலாளி, நீ பெத்த அப்ப. வேலை செய்யற இடத்துல பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நீதான் அவளுக்கு ஆறுதலா இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். நீ நடந்துக்கிறத பார்த்தா உண்மையிலேயே நீதான் அவளுக்கு அப்பனான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, சக்தியை இது நாள் வரைக்கும் நீ தேடினியா? அது அம்மா, அன்னைக்கு கோவத்துல வீட்டுக்கு வராதன்னு சொல்லி இருந்தாலும் ஐயோ நம்ம பொண்ணை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டோமேன்னு ஒவ்வொரு நாளும் வேலை முடிஞ்சு போறப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தாமா போறேன். நீ பேசுறத பார்த்தா அவளை தேடின மாதிரி தெரியல. அவ கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ ஒழிஞ்சு போயிட்டான்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. என் பொண்ணு மேல நான் நிறைய பிரியம் வச்சிருக்கேம்மா. நல்ல நடிக்கிற ரத்னம். சிவா, நான் உன்னதான் நம்புறேன். சக்தியை கண்டுபிடிச்சு அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. சரி அத்தை. சிவா, மம்மி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன சரியில்லை? அந்த சக்தியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு மெனக்கெடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மம்மி. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக சக்தியை தேடுறதை நிறுத்த சொல்றீங்களா? மம்மி, அவளை எதுக்கு நீங்க தேடணும்? எதுக்கு தேடணும்னா அவ மேல எந்த தப்பும் கிடையாது. அதனாலதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு எமோஷன்ல நான் யோசிக்கிறத மறந்துட்டு அவளை திட்டி வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்ப அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது தானே முறை. அதான் அவளை தேட சொன்னேன். பண்றது யாருக்கு பண்ணணும்? அனிதாவுக்கு பண்ணணும். ஒருவேளை அனிதா ஏதோ ஒரு கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போயிருந்தானா அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீ இவ்வளவு அக்கறை எடுத்திருந்தா அது சரி, அது முறையும் கூட. ஒரு வேலைக்காரிய எதுக்கு நீ இப்படி தேடி அலையணும்? அவ எங்கேயோ போறா, எப்படியோ போறா, உனக்கு என்ன வந்துச்சு? அவ எங்கேயோ போறா, எப்படியோ கெட்டு போறான்னு எப்படி உன்னால மனசாட்சியே இல்லாம பேச முடியுது அனிதா? ஆமா மம்மி, நீங்க எதுக்கு அவ மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும்? உங்க பொண்ணு நான் தானே. ஒருவேளை நான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா நீங்க இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி என்ன தேடுவீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவதான் உங்க சொந்த பொண்ணுங்கிற ரேஞ்சுக்கு ரொம்ப தான் பரிதவிக்கிறீங்க. சக்தி விஷயத்துல நீங்க நடந்துக்கிறது ரொம்ப டூ மச்சா இருக்கு மம்மி. சக்தியை தேடி போனது ரொம்ப அதிகப்படியான விஷயம் நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்குடா ஒரு வேலைக்காரி எங்க இருக்கான்னு தேடி அலையறன்னு கேட்டா என்னைய உதாசீனப்படுத்தி பேசுவியா? அந்த அளவுக்கு அந்த வேலைக்காரி உனக்கு பெருசா போயிட்டால. அவ மேல நீ இப்படி கோவப்படுறதுக்கு என்ன இருக்கா? நீ நியாயமா பார்த்தா சக்தி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேலையை நீ தான் பண்ணிருக்கணும். ஏன்னா அவளாலதான் நீ இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்திருக்க. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம அவளை விரோதி மாதிரி பாக்குற. அப்படி என்ன நாம எல்லாரும் அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்? இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல அந்த அடிப்பட்ட பையனோட அம்மா கிட்ட பேசி இந்த கேஸ வாபஸ் வாங்க வச்சது என்ன பெரிய விஷயமா?
அதுக்காக அவளை பெரிய புனிதவதி ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா சக்தி அந்த அம்மா கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்ச விஷயம் உனக்கு பெருசா தெரியலையா? அது அவ கடமை மம்மி. உன்னை காப்பாத்துறதுக்கு அவ என்ன கடமைப்பட்டிருக்கான்னு சொல்லு. என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? அவ அப்பா ரத்தனம் அவளை கேசவங்கிற பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சப்போ அங்க இருந்து தப்பிச்சு வந்து திக்கு தெரியாம சுத்திட்டு இருந்தவள உன் அத்தை ருத்ரா தானே இங்க கூட்டிட்டு வந்து பாதுகாப்பு கொடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்காக 7 ஜென்மத்துக்கும் அவதாண்டா நம்ம குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். அத புரிஞ்சுக்க முதல்ல. அனிதாவை காப்பாத்தினதுக்காக நாம ஒண்ணு அவகிட்ட இறங்கி போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க எதை நினைச்சுமா அப்படி பேசுறீங்க? அன்னைக்கு அந்த அடிப்பட்ட பையனை சக்தி மட்டும் சரியான நேரத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் சேர்க்கலன்னா அவன் நிச்சயம் இறந்திருப்பான். அப்படி இறந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்? சொல்லு, ஒண்ணுதான் கேக்குறேன். அந்த பையன் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ கொலை கேஸ்ல மாட்டியிருப்ப. இப்படி சீக்கிரம் உன்னால வெளியில வந்திருக்கவே முடியாது. என்னோட இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி உன்னை பெயில்ல மட்டும்தான் வெளியில எடுத்திருக்க முடியும். மேல இருக்கிற கேஸ் அப்படியே தான் இருந்திருக்கும். அப்படி எந்த சிக்கலும் இல்லாம இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வந்ததுக்கு சக்தி தான் காரணம். இதுக்கு நீ அவளுக்கு நன்றி சொல்லாம அவ மேல இப்படி கோவப்பட்டு இருக்க. அப்படின்னா அவளை தேடுறத நீ நிறுத்தவே மாட்ட, அப்படிதானே? சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. தப்பே இல்லாம அவளை கெட்டவன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். இப்ப அவன் நல்லவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தானே ஆகணும். அவ இங்க இருக்கிறத விட வெளியே இருக்கிறது எவ்வளவு ஆபத்துன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படின்னா அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றது தானே அவளுக்கு பாதுகாப்பா இருக்கும். அதனாலதான் அத்தை என்ன தேட சொன்னாங்க. நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது சிவா. அந்த வேலைக்காரி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. அந்த வேலைக்காரிய மெனக்கட்டு நீ தேடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அனிதாவுக்கு ஒண்ணுனா நீ இப்படி பதட்டப்படு, அக்கறைப்படு, அதுதான் நல்லது. ஒரு வேலைக்காரிக்காக நீ இப்படி துடிக்கிறது எனக்கு சரியா படல. வேணா சிவா, நீ உன் வேலையை மட்டும் பாரு. சக்தியை நான் கண்டிப்பா கூட்டிட்டு வருவேன். அவ இங்கதான் இருப்பா. அவ நல்ல மனச நீ புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண. சக்தியை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு அத்தை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு கொடுத்துருக்கிற இந்த பொறுப்பை நான் கண்டிப்பா பண்ணிதாம ஆகணும். ஐம் சாரி. சிவா, சிவா, சிவா நில்லு. அண்ணா, சொல்லுமா. சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டா. சரிம்மா சரிம்மா, நல்லா சாப்பிட்டா வந்துடும். என்னம்மா சக்தி, மசாலா பயங்கரமா மணக்குது. ஏய் சதீஷ், மெதுவாப்பா. இல்ல சார், என்ன சப்பாத்தி மாவை இப்படி அடிச்சு பேசிஞ்சாதான் சப்பாத்தி சாப்பிட்டா வரும் சத்தி சொல்லி சார். அதனாலதான் சார் ரிசப்ஷன் வரைக்கும் சத்தம் கேக்குது. நான் கம்மி பண்ணிக்கிறேன் சார். என்னம்மா சக்தி, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர கஸ்டமர்லாம் உன்னை நேர்லயே கூப்பிட்டு பாராட்டுறாங்களாமே. டிஃபனுக்கு நீ வைக்கிற சாம்பார் சட்னியும் அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்க ஐயா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுக்கலனா எனக்கு இந்த பாராட்டெல்லாம் கிடைச்சிருக்காது. இப்போ அது நம்புறியா? ஒரு தகுதியான ஆளுக்கு தான் நான் சீஃப் குக் பொறுப்பை கொடுத்துருக்கேன்னு. சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? இது வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு டிஃபனுக்குன்னு இவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்ததில்ல. 2 நாள் கலெக்ஷன் இன்னைக்கு ஒரே நாள்ல ஆயிருக்கு. அதுக்கு காரணம் உன்னுடைய சமையல் தாமா. ரொம்ப தேங்க்ஸ் சக்தி. எதுக்குங்க ஐயா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்க? வீட்ல 10 பேருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட விரும்புவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் என்னால சமைக்க முடியுமான்னு நான் பயந்தப்ப நீங்க தான் உன்னால முடியும்னு என்கிட்ட நம்பிக்கையா சொன்னீங்க. இதுக்காக நான் தாங்க ஐயா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா,
நம்ம 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சக்தி, சாப்பாடு டிஃபன் ஐட்டம் சமைக்கிறதுல ஒன்னு அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டமா. அப்புறம் அதே மாதிரி இந்த பீஸா பர்கர் செய்யறதுலயும் நீ ஒரு ஸ்பெஷலான ஆளுன்னு நிரூபிக்கணும். சரியா? ஐயோ ஐயா, அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க ஐயா. அதுக்குன்னு சரியா கேட்டரிங் படிச்சுட்டு வரவங்களால தான் அதை சரியா பண்ண முடியும். எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரங்க ஐயா. இங்க பாரு, இப்ப நீ பண்ற சமையல கூட தான் கேட்டரிங் படிச்சுட்டு வந்து பண்றாங்க. அதெல்லாம் நீ பண்ற டேஸ்டுக்கு ஈடாகுதா? என்ன சதீஷ், நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க சொன்னா சரிதான் சார். இங்க பாரு சக்தி, அவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு ஃபார்முலால சமையல் பண்றாங்க. ஆனா நீ தாய்மை உணர்வோட ரொம்ப ரசிச்சு சமையல் பண்ற. அதனாலதான் சாப்பிட வர்ற கஸ்டமர்ஸ் ஆஹா ஓஹோன்னு உன் சமையலை பாராட்டிட்டு போறாங்க. சக்தி, அதே மாதிரி இந்த பீஸா பர்கரையும் உன்னால ஈஸியா கத்துக்க முடியும். அதையும் உன் ஸ்டைலுக்கு டேஸ்டா பண்ண முடியும். அதையும் நீ ட்ரை பண்ணு. என்ன? நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கிறப்ப என்னால எல்லாமே முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வருதுங்க ஐயா. நான் நிச்சயம் ட்ரை பண்றேன். குட். இந்த கான்ஃபிடன்ஸ் சமையல்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இருக்கணும். சரியாம்மா? சரிங்க ஐயா. சக்தி, அப்புறம் உன் ஐடி கார்டு ரெடி ஆயிடுச்சு. இத பத்திரமா வச்சுக்க. எங்கேயாவது வெளியில போனீன்னா இது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி சக்தி, உன் வேலையை இதே மாதிரி சின்சியரா பாத்துக்கிட்டு அறிவோட யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில உச்சத்துக்கு போக முடியும். அது உங்ககிட்ட நிறைய இருக்குமா? கீப் இட் அப். சரிங்க ஐயா. வரம்மா. என்ன சதீஷ், டேபிள உடைச்சிராத. பாத்து வேலை பாரு. தான் சார் இருக்கு. நான் பாத்துக்கிறேன் சார். அண்ணே, காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டீங்களா? சரி, இத கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. சூப்பரா இருக்குமா. அசத்திட்டீங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரிண்ணே, இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுறேன். அண்ணே, சத்தி, மாவு பிசைஞ்சாச்சா? நான் போட்டு கொடுத்துறமா. நீ போ சத்தி. சரிங்கண்ணே. நீங்க போங்க. சூப்பரா இருக்கு. அவங்க மேல இருக்க ஒரு நாளாவது கேட்டிருப்பேடா வந்து. சூப்பரா சொல்றேன். ஏய், சமைக்கிறது தப்புன்னு சொல்றேன். சூப்பரா சொல்றேன். நீ சொல்லுவ இதுக்கு மேல ஒண்ணுட ஒண்ணு. டேஸ்ட் இருந்தா சொல்ல மாட்டோமா? டேஸ்ட் இருந்தா சொல்ல முடியும். டேஸ்ட் பத்தி டேஸ்ட் சமையல் கட்டில நின்னு ஒரு வேலையும் பார்க்க தெரியாது. அப்படியே பெருசா டேஸ்ட் பார்க்க வேண்டாரு. டேஸ்ட் இனிமே அடிச்சா கொன்னே போடுவேன். போடா, நில்றா வரேன். என்ன? லாயர் சார். என்னது இது? பெயில் ஆர்டர். அதை இப்படிதான் தூக்கி போடுவீங்களா? கையில கொடுக்க மாட்டீங்களா? என்ன மதிக்காதவங்கள நானும் சுத்தமா மதிக்கிறதில்ல. என் பையனை பெயில எடுத்துக்கலான்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டு உடனே என் பையனை ரிலீஸ் பண்ணுங்க. இங்க இருந்து நான் என் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இப்படி மரியாதை இல்லாம தூக்கி வீசுற எந்த பெயில் ஆர்டரையும் நானும் மதிக்கிறதில்ல மிஸ்டர் சப்தகிரிநாதன் சார். இதை எடுத்து முறையா என் கையில ஒப்படைச்சாதான் உங்க பையனை வெளியில ரிலீஸ் பண்றத பத்தி நான் யோசிக்க முடியும். இப்படி முறைச்சுக்கிட்டே நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு காரியமும் நடக்க போறதில்ல. இன்னும் 5 மினிட்ஸ்ல நான் ரவுண்ட்ஸ் போறேன். அப்புறம் நான் திரும்பி வர்றதுக்கு நைட்டு 1 மணி ஆகலாம். இல்ல அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில கூட வரலாம்.
உங்களுக்கு எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ என் பையனை ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாதா? பெயில் ஆர்டர் என் கைக்கு வரணும். லாயர் சார், உங்க கிளையண்ட்டுக்கு ஸ்டேஷனோட ப்ரொசீஜர்லாம் சொல்லிக் கொடுங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக எல்லாரையும் அவர் காலு கீழே கொண்டு வந்துட முடியாதுன்னு கொஞ்சம் அவருக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க சார். அதான் ஆர்டர் கைக்கு வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு வீண் பேச்சு? என் பையனை அனுப்புங்க. கான்ஸ்டபிள், அந்த கொலைகாரனை திறந்து விடுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன சத்தம் ரொம்ப பெருசா போகுது? கொலைகாரனா கொலைகாரன் தானே சொல்ல முடியும், வேற என்ன சொல்லுவாங்க? மேடம், ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட்டுல ஒரு மரம் இருந்துச்சாம். காத்து, புயல், மழைன்னு எது வந்தாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நிமிர்ந்து நின்னுகிட்டு இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த மரம் ஒரு சூற காத்துல தோப்புன்னு விழுந்து போச்சாம். வளைஞ்சு கொடுக்காம இருந்தா மரத்துக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் அந்த நிலைமை தான். நீங்க பாருங்க மேடம், பணமும் சூறக்காத்து மாதிரி தான், உடைச்சு போட்டுரும். இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார், என் பையனை அரெஸ்ட் பண்ணது நீங்க தானே? காலம் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணும். அட்வொகேட் சார், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, பையனை நான் கூட்டிட்டு போறேன். ஓகே சார். வாடா ரகு. யாருக்கு டேட் ஃபோன் பண்றீங்க? எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட எதிரிக்கு தான். இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்றான்? என்ன ருத்ரா மேடம், போனை பார்த்ததும் எடுக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசனை பண்ற மாதிரி தெரியுது. இப்ப நீ எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண? முதல்ல அது சொல்லு. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். நான் என் பையனை பெயில்ல எடுத்துட்டேன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல உங்க பொண்ணை மாட்டி விட்டு உங்களை துடியா துடிக்க வைக்கலான்னு பார்த்தா கடைசியில உங்க வீட்டு வேலைக்கார பொண்ணை வச்சு என் பையனை மாட்டி விட்டுட்டீங்களே மேடம். எனக்கு உன்ன மாதிரி எல்லாம் சூழ்ச்சியா யோசிக்க தெரியாது. எனக்கு நல்ல விதமாவும் நேர்மையாவும் தான் யோசிக்க தெரியும். கடவுளும் அப்படிதான். நல்லவங்க பக்கத்துல நின்னு உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அடிக்கடி பாடம் புகட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. ஏண்டா டேய், என் பொண்ண கொலை கேஸ்ல மாட்டி விடணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பையனை கொலை பண்றதுக்கு உன் மகனை அனுப்பியிருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இந்த லட்சணத்துல உன் மகனுக்கு பெயில் வாங்கிட்டேன்னு என்கிட்ட தம்பட்ட அடிக்க போன் வேற பண்றியா? பிசினஸ்ல என் கூட மோதி ஜெயிக்க முடியாம இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? வாழ்க்கையிலையும் பிசினஸ்லயும் உன்னை தோக்கடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ருத்ரா. நான் உன்கிட்ட வேலை பார்க்கறப்பவே உன்னை விட பெரிய ஆளாகணும்னு நான் கனவு கண்டேன். அந்த கனவு நனவாகி இன்னைக்கு உனக்கு சமமா பிசினஸ்ல வளர்ந்து நிக்கிறேன். அடுத்து என் டார்கெட் ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி மொத்தத்தையும் என்னோட சப்தகிரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலையை தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தமும் என் கைக்கு வந்துடும். என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தத்தையும் உனக்கு சொந்தமாக்கிக்கிட்ட மாதிரி நீ கனவு வேணா கண்டுக்கலாம். மத்தபடி எனக்கு சொந்தமான ஒரு குண்டூசியை கூட உனக்கு சொந்தமாக்கிக்க முடியாது. என்ன சொன்ன? நீ எனக்கு சமமா வளர்ந்துட்டியா? டேய், நான் நினைச்சா பிசினஸ்ல உன்னை இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிட முடியும். ஆனா என் நோக்கம் எதிரியை அழிக்கிறது இல்ல.
எதிரிய வளர விட்டுக்கிட்டே அவனை விட அதிகமா வளர்ந்துகிட்டே போறதுதான் இந்த ருத்ராவுக்கு பிடிக்கும். அதனாலதான் நீ இந்த அளவுக்கே வளர்ந்திருக்க. ஒரே ஒரு விஷயத்தை எப்பவும் மறக்காம ஞாபகத்துல வச்சுக்க. நீ கைக்குள்ள இருக்கிற கட்டெரும்பு. என்ன நீ கடிச்சு காயம் பண்ண நினைச்சேன்னு வெயி, அப்படியே நசுக்கி போட்டுருவேன். ஏ ருத்ரா, என்ன அந்த அளவுக்கு இளக்காரமா நினைச்சிட்டியா? கூடிய சீக்கிரமே உன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி சரிச்சு காட்டுன்னு மட்டும் பாரு. அப்ப தெரியும் இந்த சப்தகிரி யாருன்னு. என் வீட்டுக்கு முன்னாடி அடுக்கி வச்சிருக்கிற செங்கலை கூட உன்னால சரிக்க முடியாது. நீ என் பிசினஸ சரிக்க போறியா? அப்படின்னா உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நான் இல்ல, நீதான். ருத்ரா, அழிவு காலம் உனக்கா எனக்கான பாத்திரலாம். டேய், வண்டியில ஏறா. என்ன மருமகளே, பயங்கரமா ரெடியாகி வெளியில கிளம்புற மாதிரி இருக்கு. தள்ளுங்க அத்தை. ஆமா அத்தை, என் ஃப்ரெண்ட் ராதிகா இருக்காங்க. அவங்க அக்காக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். லாஸ்ட் வீக்கே என்ன ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி என்ன கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொன்னா. அதான் கிளம்பிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு ராதிகா எனக்கு நல்ல பழக்கம் தானே. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவ சொல்லல. ஆண்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவா. அப்ப என்கிட்ட பழகுனது எல்லாமே போய் தானா? நான் அவகிட்ட ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லு. என்னத்த இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்க? நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடாட்டி என்ன, கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் நினைச்சிருப்பா. அவ ரொம்ப நல்லவத்த. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டியே. இப்ப என்ன அத்த, அவ சார்பா நான் உங்களை கூப்பிடுறேன். கிளம்புங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். எங்களுக்கு கௌரவம் தான் முக்கியம். கூப்பிட வேண்டியவங்க கூப்பிட்டாதான் நாங்க வருவோம். அவ என் மருமகளை தானே கூப்பிட்டுருக்கா. அவ மட்டும் போயிட்டு வரட்டும், நான் வரல. என் செல்ல அத்தை, என் நல்ல அத்தை, எனக்கு எல்லாத்தையும் நீங்க தான். மருமகளே, உன் முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு. கூடிய சீக்கிரமா உனக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்ல? உண்மையிலேயே எனக்கு கல்யாண கலை வந்துருச்சா அத்தை? அட ஆமா என் செல்ல மருமகளே. அந்த பொலிவு உன் முகத்துல அப்படி பட்டவர்த்தமா தெரியுது. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நானும் உன் வயசை கடந்துதானே வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட சொன்னத என் அத்தை என்கிட்ட சொன்னப்போ நானும் இப்படிதான் வெக்கப்பட்ட மருமகளே. திரும்ப திரும்ப அதை கேட்க மாட்டோமான்னு மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கும். இப்ப உனக்கும் அப்படிதானே இருக்கு மருமகளே. ஐயோ போங்க அத்தை, எனக்கு ஒரு வெக்கமா வருது. என் மருமகளுக்கு வெக்கத்தை பாரு. நான் டெய்லி உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல மருமகளே. நீ இப்படி வெக்கப்படும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அத்தை, அனிதா சிவாவை கல்யாணம் பண்றதுக்கு தயாராதான் இருக்கா. ஆனா அந்த ருத்ராவும் சிவாவும் தான் பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ருத்ரா மட்டும் சம்மதம் சொல்லிட்டா போதும், சிவாவை நம்ம ஈஸியா வழிக்கு கொண்டு வந்துடலாம். ருத்ராவுக்கு எப்படியாவது கொக்கி போட்டாவது அவளை எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்ல வைக்கணும். அனிதாம்மா, என்ன? உங்க ஃப்ரெண்டு கிருத்திகா வந்திருக்காங்கம்மா. ஓ, வந்துட்டாளா? சரி நீ போ, நான் வரேன். சரிங்கம்மா. அத்தை, என்கேஜ்மெண்ட்டுக்கு நானும் கிருத்தியும் தான் சேர்ந்து போறோம். அதான் அவன் வந்திருக்கான். வாங்க போலாம். அணி 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 என்னத்த? அது இல்ல, ஃபங்க்ஷன்ல உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா குடிச்சிடாத என்ன? என்னத்த, அன்னைக்கு பார்ட்டில கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆல்கோஹால் கலந்து கொடுத்த மாதிரி எங்க கொடுத்துருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிட்டாளுங்க அத்தை. இனிமே அந்த மாதிரி தப்பை எந்த ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டாங்க. அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நானும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க மாட்டேன், போதுமா? அதான் என் மருமக. வா போலாம். ஓகே. ஹே அனிதா. ஹே கிருத்திகா. நீ சொன்ன நேரத்துக்கு கரெக்டா வந்துருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன்.
இருக்குடி. எப்போ எடுத்த? இப்பதான் ரீசெண்டா எடுத்தேன். என்னம்மா கிருத்திகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? அனிதா என் கூட இருக்கிறதுனால நான் எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த குறையுமே இல்ல. சரிங்க அத்தை, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். சரி, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. கிருத்தி வா போலாம். ஏய் என்னடி தயங்குற? வா போலாம். ராஷிகா நமக்காக காத்துட்டு இருப்பா. வா போலாம். நம்ம அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போக வேண்டாம். என்னடி ஆச்சு? ஏன் போக வேண்டான்ற? அது உன்கிட்ட சொல்றதுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லு. இப்ப நான் வந்துகிட்டு இருந்தப்போ ராஷிகா எனக்கு கால் பண்ணா. நீ அவங்க அக்கா என்கேஜ்மெண்ட்க்கு நீ வர வேண்டான்னு சொன்னா. ஏன் வரக்கூடாதா? என் மருமகளை ஏன் வரக்கூடாதுன்னு சொன்னா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவதான் வந்து இவ கண்டிப்பா வரணும்னு கூப்பிட்டுருக்கா. இப்ப என்னவா அவளுக்கு? அது ஆக்சிடென்ட் விஷயத்துல அனிதாவோட பேரு மீடியா ஃபுல்லா பரவிடுச்சு இல்லையா? அதனால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அனிதா தான் ராஷிகாவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருமா? இப்படிப்பட்ட ஒருத்தி கூட இவ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கானா, அவளும் அப்படிதான் இருப்பான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் தப்பா நினைச்சுப்பாங்களாம். இந்த சம்பந்தமே வேண்டான்னு சொல்லி போயிடுவாங்களாம். அனிதாவால அவங்க அக்கா வாழ்க்கையே போயிடுமா. அதனால அனிதாவை வர வேண்டான்னு சொல்லிட்டா ஆண்டி. என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்காம அவமரியாதை பண்றாங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு பக்க பலமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்களும் மத்தவங்கள மாதிரி ஆயிட்டீங்களேடி. ஏ அனி, அவ உன்னை வர வேணான்னு சொன்னப்பவே நானும் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வரமாட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். அவளை மாதிரி என்ன நினைக்காத. நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். மனசு வலிக்குதுடி. அப்படி என்னடி நான் தப்பு பண்ணிட்டேன்? தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு என்ன ஒதுக்கி வைக்கிறது எப்படி சரியாகும்? ஆனா ராஷிகா இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பார்ட்டி அப்போ என் கூல் ட்ரிங்க்ஸ்ல ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ணி கொடுத்து எனக்கு குடிகார பட்டு வாங்கி கொடுத்தது அவதானே. இப்ப கடைசியில அவளும் என்ன இக்னோர் பண்ணிட்டா. இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு தெரியுமா? ச்சே, போங்கடி. ஏய் அனி, அனி நில்லு அனி. பாருங்க ஆண்டி, அனிதா ஏன் மேலேயும் கோச்சிக்கிறா. அவ ஃப்ரெண்ட்ஸுங்களை தான் அவ உலகமா நினைச்சிட்டு இருந்தா. அதுல ஒருத்தி அவ மனச காயப்படுத்துறப்போ அனிதாக்கு எல்லார் மேலே வெறுப்பு வரதா செய்யும். நான் அவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். நீ கிளம்பு. அனிதா, 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 என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இப்ப என்னாச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இனி என்ன ஆகணும் அத்தை? எல்லாருமே வெறுக்கிற ஒருத்தி ஆயிட்டேன் நானு. என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு பலமா நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவங்க கிட்ட எனக்கு மரியாதை இல்ல. எனக்கு என்ன யாருமே இல்ல அத்தை. அனிதா, உன் ஃப்ரெண்டு ஒருத்தி உன்னை உதாசனப்படுத்துறதுக்காக அதோட எல்லாம் முடிஞ்சிருமா என்ன? இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு, பொய்யான ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னு நமக்கு தெரியும். இந்த கஷ்ட காலத்தை அதுக்கான வாய்ப்பா நீ நினைச்சுக்கோ. அத்தை, இப்ப எனக்கு இருக்கிற மன கொந்தளிப்புல நீங்க சொல்ற மாதிரி என்னால நிதானமா யோசிக்க முடியல. இங்க எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. செத்தலாம் போல இருக்கு அத்தை. ஏய் அனிதா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் கூட எப்பவுமே நான் நிக்கிறேன்ல, என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. இப்படியே எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சாங்கன்னா உண்மையிலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அத்தை. ஷோ, இவளுக்கு எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியல. அனிதா, 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 கோவப்படாத அனிதா. எங்க போற நீ? நான் எங்கேயோ போறேன், எப்படியோ போறேன், என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அத்தை. ஐயோ அனிதா, அனிதா. அனிதா,
இல்லம்மா, நீங்க எங்கேயாவது வெளியில போகணும்னா சொல்லுங்க, நான் உங்களை கார்ல கூட்டிட்டு போறேன். நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட சொல்லு. செல்லக்குட்டி, நான் தாண்டா உன் அப்பா. டேய் சொல்லுடா, நீ யாரு? உங்க டிரைவர்மா. யாரு? நீ எனக்கு டிரைவரா? இல்லைங்கம்மா, ருத்ராமாவுக்கு. அவங்களுக்கு டிரைவர்னா அவங்களுக்கு மட்டும் தானே நீ கார் ஓட்டணும். எனக்கு கார் ஓட்டுற நீ எப்படி சொல்லுவ? இதுக்கு முன்னாடி நீ எனக்கு கார் ஓட்டிருக்கியா? இல்ல எனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதா? சொல்லுடா. ஐயோ அம்மா, நீங்க ரேஸ் காரே ஓட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனா இப்ப என்ன சிக்கல்னா, உங்க காரோட ஆர்சி புக்கு போலீஸ் கிட்ட இருக்கு. உங்க லைசன்ஸையும் டெம்பரரியா கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நீங்க கார் ஓட்டுனீங்கன்னா அது சட்டப்படி தப்புமா. திரும்பவும் அது போலீஸ் கேஸ் ஆயிரும். அதனால தான் நீங்க எங்கேயாவது வெளியில போற மாதிரி இருந்தா உங்களை நான் தான் கூட்டிட்டு போகணும்னு ருத்ராமா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சட்டப்படி நான் கார் ஓட்டக்கூடாது. இனிமே எப்பவும் நீதான் என்ன வெளியே கூட்டிட்டு போடுமா, அப்படித்தானே? ஆமாங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, சொன்னா கேளு. அனிதா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அனிதா, விடுங்கன்னு சொன்னேன். அனிதா, சொன்னா கேளு. என்னக்கா பெரிய மனுஷனு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்கிறாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தன்னோட தப்ப உணர்ந்து நல்ல விதமா திருந்தி வந்திருப்பான்னு பார்த்தா இன்னும் கூடுதலா திமிர் பிடிச்சு திரும்பி வந்திருக்கா. பட்டாங்காப்பிடாரு. அந்த ஆளுக்கும் இதெல்லாம் தேவைதான். இவளை போலீஸ் புடிச்சிட்டு போனப்ப இவ மேல இருக்க விசுவாசத்துல பெத்த பொண்ணையே வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு துரத்தி விட்ட பாவி தானே இந்த ஆளு. அந்த பாவெல்லாம் சும்மாவா விடும்? அதெல்லாம் தான் இப்ப சேர்த்து வச்சு செருப்படியா கிடைக்குது. அனிதா, இதெல்லாம் தப்பு அனிதா. பாவம் அனிதா, அனிதா. அத்தை விடுங்க அத்தை. என்னால இன்னும் 4 சாத்து சாத்துறதா யாத்திரை அடங்கும். அனிதா, செருப்பு கீழே போடு. அனிதா, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த ஆளை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க? பாவம் இந்த ஆளு. அவர் என்ன பண்ணாரு? சக்தின்னு ஒரு சாத்தான எனக்கு எதிர பெத்து வளர்த்து வச்சிருக்காரு. அதுக்காக தான் அடிக்கிறேன். இந்த ஆளு அவளுக்கு அப்பனா இருந்தாலும் நமக்கு விசுவாசமா இருக்கிறவன். அன்னைக்கு நமக்கு கரண்ட் ஷாக் அடிச்சப்ப கூட நம்ம யாருக்குமே பாதிப்பு இல்லாம அந்த சக்தியை தான் அடி வெளுவெளுன்னு வெளுத்தாரு. அத பாராட்டி இந்த நல்ல உள்ளத்துக்கு அன்பளிப்பெல்லாம் நீ கொடுத்தல்ல, அதெல்லாம் மறந்துட்டியா? அது மட்டுமா, அந்த ராங்கு பிடிச்ச பொம்பளை இன்ஸ்பெக்டர் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ அவ காலை பிடிச்சு கெஞ்சி எங்க அனிதா அம்மாவை விட்டுருங்க, அவங்களுக்கு பதில் என்ன அரெஸ்ட் பண்ணி என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்சி கதறத நீ பார்த்தல்ல? தான் பெத்த பொண்ணா இருந்தாலும் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கு காரணமா இருந்துட்டாளேன்னு அந்த சக்தியை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்காம துரத்தி விட்ட நல்ல மனுஷன் இவரு. கேட்டுக்கிட்டியா? பெத்த பொண்ணு வீட்டுக்குள்ள சேர்க்காம துரத்தி அமைச்சவன்லாம் நல்ல மனுஷன். இதெல்லாம் இந்த மாதிரி அகராதியில கூட பெருமையான விஷயம். இப்படி ஒரு ஜென்மங்களை இந்த உலகத்துல வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமாங்கா. ரத்னம் நமக்கு சப்போர்ட்டான ஆளு அனி. இத புரிஞ்சுக்காம அவரை போய் அடிக்கிறியே, என்ன வேடிக்கை? போங்க. சரிங்கம்மா. அத்தை, எனக்கு எதுவும் புரியாம இல்ல, எல்லாமே புரியுது. ஆனா இந்த ஆளோட முகத்தை பார்த்தாலே எனக்கு சக்தியோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனாலதான் அவளுக்கு கொடுக்க வேண்டியது இவனுக்கு கொடுத்தேன். முகத்தை பாருங்க, அந்த சக்தியோட முகத்தை அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு. பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரம் ஊத்திக்கிட்டு வருது. சும்மா இரு. செல்லக்குட்டி, நீ தப்பா சொல்றம்மா. என் முகத்துக்குள்ள ஓ முகம்தான் தெரியும், அந்த கழுசட சக்தியோட முகம் தெரியாது. நீ என்ன செருப்பால அடிச்சதை விடவும் நீ அப்படி சொல்றதுதான் அப்பாவுக்கு மனசு வேதனையா இருக்கு.
நீ என் ரத்தம் அணிக்குட்டி. காலம் வர்றப்ப எல்லாத்தையும் நீ புரிஞ்சுப்ப. எல்லாத்துக்கும் காரணம் உன் பொண்ணுதான். அவளாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனையுமே. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ கிளப் ஃபங்க்ஷன்ல கலந்துட்டா அது மரியாதையா இருக்காதுன்னு என்ன நிராகரிச்சுட்டாங்க. என் கூட நல்லா பழகுன என் ஃப்ரெண்டு அவளோட அக்கா என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. இந்த அவமானத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு கார் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போலான்னு பார்த்தா என் லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, எங்கே போக முடியாதுன்னு சொல்றேன். உன் பொண்ணுதான் என்ன எந்த இடத்துல போக முடியாத அளவுக்கு ஒரே இடத்துல முடக்கி வச்சுட்டா. அவ மீடியால கொடுத்த வீடியோ தான் என் வாழ்க்கையவே தலைகீழ புரட்டி போட்டுருச்சு. அவளெல்லாம் நீ பிறந்தப்பவே சாகடிச்சிருந்தீனா எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எதுக்காக நீ அப்படி ஒருத்திய பெத்து வளர்த்த? உன் பொண்ணு என்ன எனக்கு சமமானவளா சொல்லு. ஐயோ அம்மா, அவ உங்க கால் தூசு கூட சமம் இல்லம்மா. அம்மா நீங்க வயிற கட்டினா அவ மண்ணாங்கட்டிமா. அவெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுமா. எப்ப இதுக்கு அடிச்சன்னு பாக்குறியா? இந்த வைரக்கட்டி மண்ணாங்கட்டி உதாரணத்தை என்கிட்ட சொல்றதை விட உன் பொண்ணு கிட்ட சொல்லி வளர்த்திருந்தா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திக்க மாட்டா. அவளை தப்பா வளர்த்ததுக்காக தான் இந்த அடி. திரும்பவும் உன்னை செருப்பால் அடிக்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. ரத்னம், அம்மா என் மருமக உன்னை செருப்பால அடிச்சத தப்பா எடுத்துக்கிட்டியா என்ன? சேச்சே, சின்ன முதலாளி அம்மா செருப்பால் அடிச்சதை எப்படிமா நான் தப்பா எடுத்துக்க முடியும்? நான் அதை ஒரு பாடமா தான் எடுத்துக்கிட்டேன். என்ன அவங்க எதுல வேணாலும் அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குமா? அத முழு மனசோட சந்தோஷமா ஏத்துப்பேன். உனக்கு இருக்கிற ராஜ விசுவாசம் உன் பொண்ணுக்கு இல்லாம போயிடுச்சு ரத்னம். என் மருமகளை இப்படி பண்ணதுக்காக உன் பொண்ணு பெருசா அனுபவிப்பா. வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இங்கேயே கூட்டிட்டு வந்தீங்க. போலீஸ் கிட்ட அடி வாங்கினதுல உன் உடம்புல கொஞ்சம் கூட தெம்பு இருக்காது. சத்தானதை சாப்பிட்டதானே தெம்பு வரும். அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தா. சரி உட்காரு, உனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு. ஆர்டர் சார். டேய் ரகு, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. டேட், நான் ஃபுட் ஆர்டர் கொடுக்குற மூட்லேயே இல்லை. நீங்களே ஏதாவது சொல்லுங்க. நோட் பண்ணிக்கங்க. 2 மட்டன் ஃப்ரை, ஹாஃப் சிக்கன் தந்தூரி, அப்புறம் 2 ஃபிஷ் ஃப்ரை. அவ்வளோதான். ஓகே சார். இவ்வளவு கோவத்தோட இவன் யாரை பார்க்கறான்? நீயா?
இங்கதான் இருக்கியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. ரகு, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க? எங்கடா போற? டாட், ஹாஸ்பிட்டல்ல நம்ம பிளானையே கெடுத்து குட்டிச்சவராக்குனது மட்டும் இல்லாம நான் போலீஸ் கிட்ட மாட்டினதே இவளாலதாப்பா. இவளை சும்மா விட சொல்றீங்களா? அவளை கொலை பண்ணாம விட மாட்டேன் டாட். அவளை விடுங்கப்பா. ரகு, பொறுமையாரா. இவளை கண்ணுக்கு முன்னால பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்னால பொறுமையா இருக்க முடியும்? டேய், இந்த இடத்துல பொறுமையா தான் இருந்தாகணும். வேற வழி இல்லடா. அந்த பையன் கேஸ்ல இருந்து நீ பெயில தான் வெளியே வந்திருக்க. அதை முதல்ல புரிஞ்சுக்க. இந்த நேரத்துல ஆத்திரப்பட்டு அந்த வேலைக்காரியை நீ ஏதாவது பண்ணிட்டேன்னு வை, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் உனக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. ஏற்கனவே இருக்கிற கேஸோட இந்த கேஸ் சேர்ந்துச்சுன்னா அப்புறம் ஜென்மத்துக்கும் உன்னை என்னால வெளியே கொண்டு வர முடியாது. அப்படின்னா அவளை இப்படி விட சொல்றீங்களா? அது எப்படிடா விட சொல்லுவ? இங்க வேணான்னு தான் சொல்றேன். நாம எதிரி அடிக்க நினைச்சாலும் அழிக்க நினைச்சாலும் யாருக்கும் தெரியாம எந்த சாட்சியும் இல்லாம பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். சுத்தி இருக்கிற சூழ்நிலை புரியாம ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணா நாம தான் சிக்கல்ல மாட்டிப்போம். அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது. விட்றா, முதல்ல அதை கொடு. நீ போய் உட்காரு. இப்போ உன்னோட பசி தீந்தாலே உனக்கு பொறுமையும் தெளிவும் தானா வரும். எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு பேசலாம். நீ போய் முதல்ல உட்காரு. போ, உட்காரு. உட்காரு. இனியும் நான் இங்க இருந்தேன்னா நான் என்ன நினைக்கிறேன்னு அதை பண்ணிடுவேன் டாட். நீங்க சொல்ற மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஹலோ, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? விடாதீங்க, அவனை பிடிங்க. கான்ஸ்டபிள் சார், இவனை எடுத்துட்டு போங்க. ஓகே சார். போடா போடா. அப்பா, என்னடா சாப்பிடும்போது இவ்வளவு சோகம்? பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, ஆனா கிடைச்சது வெரைட்டி ரைஸ் தான். டக்குன்னு வேலையை முடிச்சு பேமெண்ட்டை வாங்கி இஷ்டம் போல சாப்பிடலாம்ல. கொடுத்த வேலையை முடிக்காம சோம்பேறித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தா ஓ நிலைமை இப்படிதான் வெரைட்டி ரைஸ்ல முடியும். அண்ணா, தப்பா நினைக்காதீங்கண்ணா. நான் சோம்பேறித்தனமெல்லாம் இல்லை. நீங்களே சொல்லுங்க, தேடி கண்டுபிடிக்கிறது யாரோட வேலை? உன் வேலை தான்டா. அதுக்கும் சேர்த்து தான் பேமெண்ட் பேசியிருக்கேன். அண்ணே, நான் பொதுவாக கேட்குறேன், நீங்களே பதில் சொல்லுங்க. தேடி கண்டுபிடிக்கிறது யார் வேலை? டேய், கேள்வி கேட்காத, பதில நீயே சொல்லு. தேடி கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலை, போட்டு தள்ளுறது தான் பொறுக்கியோட வேலை. இப்போ போலீஸ் வேலையும் சேர்த்து பார்க்க சொல்றீங்க, அதுதானே கஷ்டமா இருக்கு. அந்த சக்தி மட்டும் என் கையில கிடைச்சா. அன்னைக்கு ரோட்ல பார்த்தல, என்னத்தை கிழிச்ச? அன்னைக்கு அந்த சிவா குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துட்டானே. அன்னைக்கு சிவா தான் குறுக்கல வந்தான். இனிமே ருத்ராவே குறுக்க வருவாங்க. சக்திய ருத்ரா தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டா. திரும்பவும் ருத்ரா கிட்ட சக்தி போயிட்டா திரும்ப அவளை எதுவுமே செய்ய முடியாது. கவலைப்படாதண்ணே, எப்படியும் கண்டுபிடிச்சு முடிச்சு விட்டுடலாம். சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காத. உனக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம். அதுக்குள்ள சக்தி இருக்கிற இடத்த நீ கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னும் 3 நாள்ல என் பொண்டாட்டியும் புள்ளையும் வந்துருவாங்க. அதுக்குள்ள நாம வேலையை முடிக்கலன்னு வை, அவங்களும் சக்தி எங்கன்னு கேட்டு ஏன் உயிர் எடுப்பாங்கடா. சரிண்ணே, பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம்? என்னண்ணே திடீர்னு கோவப்பட்டீங்க? கோவப்படாம என்ன செய்ய சொல்ற? இங்க பார், உனக்கு எக்ஸ்ட்ரா வேணாலும் பேமெண்ட் தரேன். நீ ஜெயிலுக்கு போயிட்டாலும் நான் உன் கேஸை நடத்துறேன். உன்னை பெயில் எடுக்கிறேன்.
ஆனா நீ வேலையை முடிக்கணும். உங்க பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே. என்ன புரியுது? உனக்கு ஒன்றும் புரியல, புரியவும் புரியாது. அனிதா அம்மா என்னை கை நீட்டி அடிச்சிட்டாங்க. அது தெரியுமா உனக்கு? என்னண்ணா சொல்றீங்க? அனிதா அம்மா மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அண்ணே, உங்களை தானே அடிச்சாங்க, உங்களுக்கு தானே வலிச்சிருக்கோம். டேய், எனக்கு என்னடா வலி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அனிதா அம்மா தானே அடிச்சாங்க. என்னை அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டென்ஷன் வருதுன்னா அதுக்கு காரணம் சக்தி. அப்ப சக்தி அனிதா அம்மாவை எவ்வளவு டென்ஷன் பண்ணிருப்பா. அந்த டென்ஷன்ல தாண்டா அவங்க என்னைய அடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். என்ன, உங்க பொண்ணு சக்தியை கொல்ல சொல்றீங்க, ருத்ரா மக அனிதாவுக்காக இவ்வளோ இறக்கப்படுறீங்க, எப்படின்னு இதெல்லாம்? அது அப்படிதான்டா விசுவாசம். கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளிக்கு நான் காட்டுற விசுவாசம். நீ உன் வேலையை பாரு. மறுபடியும் இந்த வெரைட்டி ரைஸ் தான் சாப்பிடணுமா? ஒரு பிரியாணியாவது வாங்கி கொடுத்துட்டு போனேன். முதல்ல வேலையை முடி, எல்லாம் தானா கிடைக்கும். சரிண்ணே. பையனை கொள்ற நேரத்தில் அந்த வேலைக்காரி சக்தி உள்ள வந்து காரியத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம என்னையும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டா. இன்ஸ்பெக்டர் அருந்ததியும் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாரும் என்னை எப்படியெல்லாம் அடிச்சாங்க தெரியுமா டாட்? அந்த வலியும் வேதனையும் நான் சாகிற வரைக்கும் என் கூடையே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் அந்த சக்தி தான் டாட். அவ கதையை முடிச்சே தீரணும் டாட். அப்படி இல்லைன்னா என் மனக்கொந்தளிப்பு அடங்கவே அடங்காது. ஹே ரகு, நம்ம எதிரிகளை ஆவேசப்பட்டு கொள்ளணும்னு நினைச்சா நாம டெய்லி ஒரு கொலை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அவசரப்பட்டு டக்குன்னு எதிரியை நாம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நாம தான் சிக்கல்ல மாட்டிப்போம். இதை ஏன்டா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க சொல்றது சரிதான், என்னால் ஏத்துக்க முடியாது டாட். நமக்கு சமமா பலமா இருக்கிற பிசினஸ் எதிரிகளை வேணா நாம நினைச்ச உடனே எதுவும் பண்ணிட முடியாதுங்கிறத நானே ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு சாதாரண வேலைக்காரி கதையை முடிக்கிறதுக்கு கூட இவ்வளவு தூரம் தயங்கிறது எப்படி சரியா இருக்கும்? அவளை கொண்டு போட்டா கேட்கறதுக்கு வேற யார் இருக்கா? ருத்ரா இருக்கா. ருத்ரா. என்ன டாட் சொல்றீங்க? அந்த வேலைக்காரி கொண்டுனா ருத்ரா என்ன பண்ணுவாங்க? இப்பதான் அந்த வீட்டுல இல்லையே. அங்கிருந்து வெளியில வந்து இப்ப அவ ரெஸ்டாரண்ட்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கா. அதனால சக்தியை கொலை பண்ணிட்டா அந்த அம்மா எதுவும் செய்யாம அப்படியே அமைதியா இருந்துருவாங்கன்னு சொல்ல வரியா? போடா. அந்த வேலைக்காரி இன்னொரு வேலைக்காரி கிட்ட பேசினத நாம தான் வீடியோ பண்ணி மீடியால கொடுத்து வைரல் ஆக்கி அனிதாவை அரெஸ்ட் பண்ண வச்சோன்னு ருத்ராவுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த சூழ்நிலையில நாம அந்த சக்தியை கொலை பண்றது நம்மளை அடிக்கிறதுக்கான ஆயுதத்தை ருத்ரா கிட்ட நாமளே கொடுத்த மாதிரி ஆயிடும். ஏற்கனவே அந்த பையனை கொல்ல பார்த்த கொலை முயற்சி கேஸ் உன் மேல இருக்கு. இப்ப சக்தியை நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா போலீஸுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. நேரா வந்து உன்னைதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ருத்ரா சும்மா இருப்பாளா? அவளும் போலீஸோட கை கோத்துக்கிட்டு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை நான் பொறுமையா இருக்க சொல்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. அப்படின்னா அந்த சக்தியை பார்த்து பயந்துகிட்டு அப்படியே என்ன விலகி போக சொல்றீங்களா? பயந்துகிட்டு விலகியெல்லாம் போக சொல்லல, அந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்றேன். சிங்கம் கிட்ட மான்குட்டி மாட்டுச்சுன்னா சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? உடனே அதை அடிச்சு சாப்பிட்றாது. அந்த மான்குட்டிய அப்படி இப்படின்னு ஓட விட்டு விளையாட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த விளையாட்டு போர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை அடிச்சே சாப்பிடும். அந்த மான்குட்டி மாதிரி தான் இப்ப நம்மளுக்கு சக்தியும். அந்த குட்டிமானை வச்சு பெரிய மான் ருத்ராவுக்கு எப்படி விளையாட்டு காட்டணும்னு தான் இப்ப நாம யோசிக்கணும். நம்ம டார்கெட் அந்த ருத்ரா தாண்டா. ஆஹா, ஓஹோ, சும்மா டேஸ்ட் அல்லது அடேங்கப்பா. இத வாங்கி சாப்பிடுறதுக்கு தான் வெளியில போனீங்களா?
இதுக்காக வெளியில போலமா. வெளியில போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு வண்டியில சூடா போட்டுக்கிட்டு இருந்தான். என்னன்னு பார்த்தா வேர்க்கடல வாங்கி சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இது 2வது பாக்கெட். அதான் எங்க எனக்கு தெரியும், நீ கேப்பனு கொஞ்சமா எடுத்துக்கோ. எனக்கெல்லாம் வேண்டாம். கடவுள் அப்படி என்னதான் உங்க வயிற்றுக்குள்ள வச்சு படைச்சிருக்காருன்னு தெரியல. எதை தின்னாலும் செரிச்சிருது, எவ்வளவு தின்னாலும் செரிச்சு போகுது. சி கருமோ. ஒரு நாளைக்கு மாமாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவரு வயிறு நல்லா செக் பண்ணி பார்க்கணும். அத்தை உள்ள மிஷின் ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஆமா ஆமா, கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். இவர் திங்கறதெல்லாம் வயிற்றுக்குள்ள எங்க போய் சேருதுன்னு நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப நாளா ஆர்வமா தான் இருக்கேன். ஆத்தாடி, உனக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்றதுக்கு முன்னாடியே வயித்து கடிச்சு பாத்துருவீங்க போல இருக்கே. உங்ககிட்ட உஷாரா தான் இருக்கணும். அம்மா சாப்பாடு ரெடிமா, எல்லாரும் வந்தா சாப்பிடலாம். சாப்பாடு ரெடியா? ரெடிங்க. மலர், எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். நீ அவங்களுக்கெல்லாம் எடுத்து வை. சரிம்மா. நாங்க சாப்பிடுறது இருக்கட்டும் ருத்ரா, நீ ஏன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசிக்கல அண்ணி. உங்களுக்கு மட்டும் எப்பவுமே பசிக்காதா மம்மி? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே சாப்பிடுறது இல்ல. உன் அம்மா எதுவும் சாப்பிட மாட்டாங்க மருமகளே. அவங்கதான் சக்தி நினைப்பிலேயே தவிச்சிட்டு இருக்காங்களே. அப்புறம் எப்படி அவங்களுக்கு பசி எடுக்கும்? அத்தையே இப்ப மனவேதனையில இருக்காங்க. நீங்க வேற எப்படி பேசி அவங்களை இன்னும் வேதனைப்படுத்துறீங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? ஒரு வேலைக்காரிய பெரிய இவளாட்ட நினைச்சுக்கிட்டு அவளுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு எதுவும் சாப்பிடாம இருக்காங்க. இது சரியானு கேட்டேன். இதுல என்ன தப்பு? ருத்ரா, மனசுக்குள்ள 1000 கவலை இருந்தாலும் சாப்பாடு விஷயத்துல கோச்சிக்க கூடாது. வாமா சாப்பிடலாம். உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இங்க பாரு ருத்ரா, அந்த சக்தியோட சமையல் உனக்கு பிடிச்சு போனதுனாலதான் அவளையே உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. மலர் சமைக்கிற சமையல் எந்த விதத்திலயும் உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் சக்தி வீட்டுக்கு வரணும், சக்தி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? அவளை விட சூப்பரா சமைக்கிற மாதிரி நாளைக்கே இன்டர்வியூ வச்சு ஒரு வேலைக்காரிய செலக்ட் பண்றேன். வேற சாப்பாட்டு ருசி மாறினா வையேன், அந்த சக்தி தன்னால உன் மனசுல இருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் நீயும் நிம்மதியா இருப்ப, நம்ம வீடும் நிம்மதியா இருக்கும். சாப்பாடோட ருசி மாறினா சக்தியோட நினைப்பும் மனசுல இருந்து மாறிடும்னு ரொம்ப சர்வ சாதாரணமா சொல்லிட்டீங்க அண்ணி. அவ என் மேல வச்சிருக்கிற பாசம், நான் அவ மேல வச்சிருக்கிற பாசம் என்னன்னு உங்களுக்கு புரியாது. நீங்க அவளை ஒரு வேலை செய்யறவளா மட்டும்தான் பாக்குறீங்க. அதனாலதான் அவளோட அருமை உங்களுக்கு தெரியல. அவளால இந்த வீட்டுல எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நீங்க பெத்த பொண்ணு நான் உங்க பக்கத்துல இருக்கிறப்போ அவளுக்காக நீங்க பரிதவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மம்மி. முதல்ல உங்க மனசுல இருந்து அவளை தூக்கி எறிங்க. அவளை பத்தி பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க மம்மி. அனிதா, நீயும் அண்ணியும் சக்தியை எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. அண்ணி, நீங்க என்னதான் இன்டர்வியூ வச்சு இந்த உலகத்திலேயே சிறந்த சமையல்காரியை இங்க கூட்டிட்டு வந்தாலும் சக்தியோட இடத்தை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய், அவங்கதான் வேணான்ட்டாங்களே, வாங்க நாம சாப்பிடுவோம். வாமா. அப்பா விடுங்கப்பா. வரலன்னா போ. அத்தையோட கவலை தீரணும்னா சக்தி இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும். நாம இன்னும் சின்சியரா தேடணும். சக்திய கார்ல போய் தேடுறது சரியா இருக்காது. பைக்ல போனாதான் சந்து புந்துன்னு எல்லா இடத்துலயும் புந்து தேட முடியும்.
அதுலயே போலாம். செக்யூரிட்டி சார், சொல்லுங்க சார். வண்டி சாவி கொடுங்க. இதோ தரோம் சார். இந்தாங்க சார். ஓகே. காலையில் 1 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தவர் இதயம் வெடித்து இறந்து போனார். ஏ தாடி, சத்தலாம படி, இல்ல அவ்வளவுதான். பேப்பர்ல போட்டிருக்கேன். ஏய் மெதுவா படுற. 60 வயதில் கல்யாணமான முதியவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா? முதல்ல சொன்ன சத்தலாம படிக்க சொல்லி, அவ்வளவுதான். ஜாக்கிரதை. சதீஷ் அண்ணா, என்னம்மா சத்தி? என்னண்ணே இப்படி குறுக்க நெடுக்குமா நடந்துட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? அது டாக்டர் என்ன அப்பப்ப இப்படி நடக்க சொல்றாருமா, அதான் நடந்துட்டு இருக்கேன். பொய் பேசியவர் வாயில் வெட்டுப்பட்டார். அண்ணே, ஓடி ஆடி வேலை பார்த்தாலே போதும்ண்ணே, இப்படி நடக்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. சரிண்ணே, ஐயா என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. நான் செல்வமானனை கூட்டிட்டு போய் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, தோசை மாவு அரைக்கிறதுக்கு அரிசியும் உளுந்தும் எடுத்து வச்சிருக்கேன், அதுல தண்ணியை ஊத்தி ஊற வச்சிருங்க. அப்புறம் ஆனியன் பக்கோடா பண்றதுக்கு 10 கிலோ வெங்காயத்தை தனியா எடுத்து வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் நம்ம ஆளுங்களை வச்சு நறுக்கி தயார் பண்ணிருங்க. நான் வந்து பக்கோடா போடுறேன், சரிங்களா அண்ணே? சரிம்மா. முதலையாவுக்கு வேண்டப்பட்ட பொண்ணு சொல்றப்ப நான் கேட்காம இருக்க முடியுமாமா? எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேமா, பண்ணி வச்சிருமா. நான் உங்ககிட்ட வேலை சொன்னத நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுதேன்னு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நீங்க சொல்ற வேலையை செய்ய மாட்டேன்னு ஓனர்கிட்ட சொல்லி என்ன மாட்டி விட்டுறதம்மா. நீ சூப்பர் மார்க்கெட் மட்டும் போயிட்டு வந்து பாருமா, நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் பக்காவா முடிச்சு வச்சிடறேன். பிரமாதமான வேலைக்காரன்னு நீயே பாராட்டுவோமா. சரிண்ணே, பாத்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, நீ போ. செல்வமண்ணே, வண்டி எடுங்க. சக்திமா, நான் சொன்னதை மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கண்ணே. பாய். பாய். நேத்து நேரம் வேலைக்கு வந்துட்டு இன்னைக்கு எனக்கு ஆர்டர் போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டல, ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன். அண்ணே, என்னடா சக்தி அம்மா சொன்ன வேலைய போய் செய்வோம் வாங்க. ஏண்டா கிச்சன்ல உட்காந்து கத்தி பிடிக்க துப்பு கிடையாது. சத்தியம்மா பாயா போடா, எனக்கு வேலை வைக்கிறேன் போடா. தொலைச்சிரும் தொலைச்சு. நம்ம பேச்சை எவனுமே மதிக்க மாட்டான். நான் யாருன்னு காட்டுறேன். உங்க தங்கச்சி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டீங்களா? கேட்டனே. சக்தியோட இடத்த இந்த வீட்ல யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போனா. இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? இந்த வீட்ல நம்ம எல்லாரையும் விட அந்த சக்தி தான் உங்க தங்கச்சிக்கு முக்கியமான ஆளா தெரியுறா. அப்படின்னா நாமளா யாரு? நான் என்ன பதில் சொல்றது? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா ருத்ரா கிட்டே கேட்டிருக்கலாமே. உனக்கு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும். ஆமா ஆமா, பதில் கிடைக்கும். எப்படி தெரியுமா? சக்தி நல்லவ வல்லவ. அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாம் விளங்கி விளக்கெறிஞ்சிட்டு இருந்துச்சு. அவ வீட்டை விட்டு போகவும் எல்லாமே அணைஞ்சு ஒரே இருட்டா இருக்கு. திரும்பவும் அந்த மகாலட்சுமிய எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாதான் விளக்கெரியும்னு சொல்லுவா. இப்ப கூட அப்படிதானே சொல்லிட்டு போறா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. சக்தி இங்க திரும்ப வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. பேசாம ஒண்ணு பண்ணலாம். நித்தியவழி இந்த வீட்டுக்கு சமையல்காரியா கொண்டு வந்துட்டா அவளையும் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அவளும் நமக்கு தேவையானதை எல்லாம் விதவிதமா பண்ணி கொடுத்து சந்தோஷமாவும் பாத்துப்பா. 2 பேரையும் ஒரே வீட்டுல வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். முதல்ல இவகிட்ட அதுக்கான விட்ட போடுவோம். இந்து, என்னன்னு சொல்லுங்க. சக்தி இங்க திரும்ப வந்துருவாளோன்னு ஏன் தேவையில்லாம கோவப்பட்டு உன் உடம்புக்கு எடுத்துக்கிற?
அவ கண்டிப்பா இங்க வரமாட்டா. எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா சொல்றீங்க? ஆமா இந்துமா. ருத்ரா என்ன சொன்னா? சக்தியோட இடத்தை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு ருத்ரா சொல்லிட்டு போனால. ஆமா. அந்த இடத்தை வேற ஒரு ஆளை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோன்னு சொல்றேன். எப்படிங்க? சொல்றேன். ருத்ரா மனசுல சக்தி இடம் பிடிச்சதுக்கு காரணம் டீ காஃபில இருந்து சாப்பாடு வரைக்கும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா அவ செஞ்சு கொடுத்ததுனாலதான். அந்த இடத்துக்கு நாம இன்னொரு சக்தியை விடவும் நல்ல சமையல்காரிய கொண்டு வந்துட்டோம்னா 2 நாள் சமையல்ல ருத்ராவ அவ பக்கம் கொண்டு வந்துருவா. அதுக்கப்புறம் ருத்ரா சக்திய டோட்டலா மறந்துருவா. இத சொல்றதுக்கு தான் இவ்ளோ பெரிய பில்டப் கொடுத்தீங்களா? உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதத்தானே நானும் சொன்னேன். அவதான் வேலைக்காரி யாருமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாளே. நான் சொல்லும்போது உங்க காது என்ன செவிடா இருந்துச்சா என்ன? ஐயோ, என் ஆசை பொண்டாட்டி, நீ ருத்ரா கிட்ட சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஆனா நீ பண்ற தப்பு என்ன தெரியுமா? சக்தியை விடவும் நல்ல வேலைக்காரிய வேலைக்கு எடுத்துக்கலான்னு நேரடியா ருத்ரா கிட்ட சொன்னதுதான் தப்பு. அப்படி நீ சொல்லாம இப்ப நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு நல்ல சமையல்காரிய நீயே வேலைக்கு சேர்த்து 2 நாள் சமைக்க வச்சு ருத்ரா நாக்குக்கு ருசியை காட்டிட்டேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி சக்தியை பத்தி பேசவும் மாட்டா, அவளை நினைக்கவும் மாட்டா. இப்ப நீ மட்டும் சரின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க. சமையல் செய்யறதுல பலே கில்லாடி. அவங்க கூட இங்க வேலை செய்யறதுக்கு சரியான ஆளுதான். உனக்கு ஓகேனா சொல்லு, நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்ற. எனக்கு தெரிஞ்சு இன்டர்வியூலாம் தேவையே இல்ல. அவங்க சமைக்கிற பக்குவத்தை பார்த்து நீ அவங்கள வேலைக்கு சேர்த்துக்குவ. அவ்வளவு பிரமாதமா சமைப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சமையல்காரினா யார் அவ? அவ உங்களுக்கு எந்த வீட்ல சமைச்சு போட்டா சொல்லுங்க. ஆஹா, தேவையில்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமே. மணி, அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எப்படியாவது சமாளிச்சிரு. சொல்லுங்க, யார் அவ? எனக்கு தெரியாது இந்துமா. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச சமையல்காரி. அவன் தான் அவங்கள பத்தி பெருமையா சொன்னான். அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டது மட்டும்தாமா. அதுலயும் ஒரு நாள் அந்த சமையல்காரம்மா என் ஃப்ரெண்டுக்கு வாழைப்பூ பக்கோடா பண்ணி கொடுத்திருக்கு. அவ வாழ்க்கையில அப்படி ஒரு பக்கோடாவை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்றான். அவ்வளோ டேஸ்டாமா. வெஜ் நான்வெஜ் 2 ஐட்டமும் தரமாவும் மனமாவும் சூப்பரா பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா அவனே நேர்ல கூட்டிட்டு வந்துருவான். நீ என்ன சொல்ற? எந்த மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நித்யாவை உள்ள கொண்டு வந்துடலான்னு பார்த்தா முடியலையே. எப்படியாவது கொண்டு வந்துடணும். அதுக்கான சூழ்நிலைய இங்க நாம உருவாக்கணும். பாப்போம். சக்தி, நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்னன்னு தெரியலம்மா, ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு.
வண்டி எடுங்கய்யா. வண்டி எடுங்கய்யா. சக்தி, இந்த சிட்டிக்குள்ள நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயே தீருவேன். உன் பக்கத்து நியாயத்தை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு அனுப்பிட்டோமேன்னு அத்தை எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா? உன்னை கூட்டிட்டு போய் அவங்க கண்ணு முன்னாடி நிறுத்தினாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. உன்னை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை தேடி வரேன். யோ, கொஞ்சம் முன்னாடி போங்கயா. யோ, வண்டி அடியா சீக்கிரம். சிவா, மன்னிச்சிருங்க சிவா சார், உங்ககிட்ட பேசணும் தான் தோணுது. ஆனா நீங்க என்ன பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி கண்டிப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவீங்க. அனிதாமா விடுதலைக்கு நான் காரணமா இருந்ததுனால என் மேல தப்பு இல்லைன்னு ருத்ராமா புரிஞ்சிருப்பாங்க. அதனால என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு அம்மா நிச்சயமா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா என்னால இனிமே அங்க வர முடியாது சார். நாங்க திரும்பவும் வந்தா இதே மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால ருத்ராமா கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நான் உங்க யார் கண்ணிலையும் படாம இப்படியே விலகியே இருந்துடுறேன் சிவா சார். என்ன தேடாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? யோ, சீக்கிரடியா. கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. நாமளும் இந்த ஏரியாவில் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சக்தி கையில் சிக்க மாட்டேன்றால. அவ சாயல்ல கூட ஒரு பொண்ணையும் பார்க்க முடியலையே. அலைஞ்சு அலைஞ்சு டயர்டான தான் மிச்சம். சரி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆகுது குடிப்போம். சக்தியை தேடி அலைஞ்சதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. ஆனால் காரில் ஏதோ ஏற்றிட்டு இருக்கால, ஒன்றும் புரியலையே. எப்படியோ அவளை பார்த்தாச்சுல, அது போதும். மாறி, சொல்லு மாறி. அண்ணே,
இவ்வளோ நாள் தேடி அலைஞ்சதுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு. சக்தியை பார்த்துட்டேன். எங்க இருக்கா அவளை எங்க பார்த்தேன்? ரோட்ல கார் நிக்குது. கார்ல ஏதோ ஜாமான் ஏத்திட்டு இருக்கா. அப்படியா? ஆமாண்ணே, ஏதோ விசேஷத்துக்கு தேவையான பொருள் மாதிரி தெரியுது. கார்ல ஏத்துறத பார்த்தா எனக்கு ஏதோ வசதியான இடத்துல இருக்கிற மாதிரி தோணுது. துப்புரவு தொழிலாளிகளோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி மாதிரி கிடைச்சது? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. இங்க பாரு, அவ எங்க போறா என்ன பண்றான்னு அவ பின்னாடியே போய் எனக்கு தகவல் கொடு. சரிண்ணே, அவளை ஃபாலோ பண்ண போயிட்டு கண்டுபிடிச்சிடுறேன். பார், இப்படி வீரமா சொல்லிட்டு போற வழியில ஏதாவது ஒயின் ஷாப்பா பார்த்ததும் அவளை ஃபாலோ பண்றத மறந்துட்டு அதுக்குள்ள நுழைஞ்சிடாத. இப்ப அவ இருக்கிற இடம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். சரிண்ணே, போலாம் சக்தி. அண்ணே, கார்ல ஏறி கிளம்பிட்டானே. டேய் போ 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 போ, பின்னாடியே போ, ஃபாலோ பண்ண. சரிண்ணே, கிளம்பிட்டேன். நீங்க எங்கே இருங்கண்ணா, நான் உள்ள போய் பொருள் எடுக்க ஆளுங்களை வர சொல்றேன். சரிம்மா. வாமா சக்தி. ஐயா எந்திரி. ஏய் எந்திரி. சக்தி. ஏய், என்ன யாருன்னு தெரியாம என்னைய கை நீட்டி அடிக்கிறியா? என் மேல கை வச்சவன நான் சும்மாவே விட்டதில்லை. இன்னைக்கு உன் சாவு என் கையால தான். வாங்க வேண்டிய பொருளுங்க லிஸ்ட சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்துட்டு வந்துட்டியா? பொருளுங்க எல்லாத்தையும் நம்ம கார்லயே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஐயா. ஏமா நீ எதுக்கு வாங்கிட்டு வந்த? நீ லிஸ்ட் கொடுத்துட்டு வந்தாலே அதுல இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு அவங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவாங்களே. நான் உங்ககிட்ட அப்படித்தானே சொல்லிவிட்டேன். அவங்க பொருள் எடுத்துட்டு வந்து டோர் டெலிவரி பண்ணிருவாங்க தான். ஆனா குடுக்கிற பொருள் எல்லாம் எடை சரியா இருக்கான்னு நாம தானே செக் பண்ணி பார்த்து வாங்கணும். நாம எதுக்குமா அதெல்லாம் செக் பண்ணணும்? இப்பெல்லாம் எல்லாமே எடை போட்டு பேக் பண்ணி தானே அனுப்புறாங்க. பொருளுங்க எல்லாத்தையும் ரொம்ப நேர்மையா எடை போட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நம்ம எல்லாரும் நம்பிட்டு தான் இருப்போம். ஆனா பேக் பண்ற இடத்துல அப்படியெல்லாம் நடந்துக்கிறது இல்ல. இப்போ 10 கிலோ முந்திரிய ஒரு கிலோவா 10 பாக்கெட் போடுறாங்கன்னு வைங்க. அதுல 3 பாக்கெட்லயாவது 2 கிராம் குறைவா தான் இருக்கும். 3 கிலோக்கு 6 கிராம் குறைஞ்சதுன்னா 3000 கிலோக்கு எவ்வளவு குறையும்? அது அவங்களுக்கு எவ்வளவு லாபம் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கய்யா. இப்ப கூட நான் பொருளுங்களை எடை போட்டு வாங்கினப்போ ஒரு பருப்பு பாக்கெட்ல 3 கிராமும் பிஸ்தா பாக்கெட்ல 2 கிராமும் குறைஞ்சுதான் இருந்துச்சு. அந்த ரெண்டையும் திருப்பி கொடுத்துட்டு சரியான இருந்த பாக்கெட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி நிறைய திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம தான் உஷாரா இருந்து எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். இல்லனா நமக்கு தான் நஷ்டம். சரி சரி, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா. எனக்கும் இந்த மாதிரி திருட்டுத்தனம் நடக்கிறது தெரியும் தான். ஆனா இதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. 1 கிராம் 2 கிராம் ஏதோ குறையுதுன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துருவேன். ஆனா நீ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க பாத்தியா? யூ ஆர் சோ பிரில்லியன்ட். நீ மட்டும் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்தனா என் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல லாஸே வராது. நான் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிடுவேன். நீ சமைக்கிறதுலயும் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாவும் இருக்க.
அதே அளவுக்கு நிர்வாக திறமையும் உங்ககிட்ட இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன் பாரு, நீ வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு வருவ சக்தி. உங்க பாராட்ட நான் ஏத்துக்கிறேங்க ஐயா. ஆனா எனக்கு வாழ்க்கையில நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பெரிய இடத்துக்கு போகணுங்கிற ஆசைலாம் இல்லைங்க ஐயா. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற வேலையே எனக்கு போதுங்க ஐயா. இங்கதான் இருக்கியா? சக்தி, நீ இந்த அளவுக்கு பொறுப்பாவும் அக்கறையாவும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, கார்ல இருந்து பொருள் இறக்கணும் சொல்லு, நான் வெளியில போகணும். சரிங்க ஐயா. என்னடாச்சு? அண்ணே, சாதிச்சிட்டேன். சக்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்லடா, ஃபாலோ பண்ணது பலன் கொடுத்துருக்கு. ஆமா, சக்தி எங்க இருக்கா? ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கானே, அங்கேயே வேலை செஞ்சுட்டு அங்கேயே தங்கிக்கிறா. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்னடா, சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னடா பிரச்சனை வந்துச்சு? அண்ணே, ஒரு வயசான ஆளு என்னை அடிச்சு போட்டு சக்தியை கார்ல கூப்பிட்டு போனான்னு சொன்னான்ல. ஆமா, அநேகமா அது அவனோட ரெஸ்டாரண்ட்டை தான் இருக்கும். அங்கதான் சக்தி இப்ப இருக்கா. நான் ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்ல அவன் இருந்தான். 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. ஓ, பூமிநாதன் கூட தான் சக்தி இருக்காளா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கே. சக்தியை நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி தடுக்க முடியாம அவ அம்மா ருத்ரா கிட்ட போய் ஒட்டிக்கிட்டா. அங்க இருந்து கஷ்டப்பட்டு பிரிச்சா அவளை பெத்த அப்பங்கிட்ட போய் சேர்றான்னா இங்க என்ன நடக்குது? என்னண்ணே, நான் சொல்றதை கேட்டு சக்தியை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு தருவீங்கன்னு பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கீங்க. யோசனை தாண்டா மாறி. வாழ்க்கையில பாவம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா முழுசா பண்ணிடணும். பாவத்துல ஒரு புண்ணியம் செய்யணும்னு அறகுறையா செஞ்சோம், வாழ்க்கை பூரா தலைவலியா தான் இருக்கும். என்னண்ணே, பாவம் புண்ணியம்னு தத்துவம் எல்லாம் பேசுறீங்க? வாங்கண்ணே, சீக்கிரமா ஒரு ஸ்கெட்ச் போட்டு கொடுங்கண்ணே. எதுக்குடா ஸ்கெட்ச்? சக்தியை பார்த்த உடனே அதே இடத்துல போட்டு தள்ள வேண்டியது தானே? என்னண்ணே, யோசிக்காம சொல்லிட்டீங்க. அந்த ஆள் பார்க்கறதுக்கு தான் வயசான ஆளு, ஆனா அடி வாங்கின எனக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு. அவனை தாண்டி போய் சக்தியை போடுறது ஒன்றும் கடையில வடை சுடுற வேலை இல்லை. தெரியுதுல்ல, அப்ப யோசிச்சு தாண்டா பண்ண முடியும். இது வரைக்கும் சக்தியை கொல்றதுக்கு நீயும் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணிருப்ப? நடந்துச்சா? நடக்கலண்ணே. அதான், இனிமே மிஸ் ஆக கூடாது. நீ சொல்றியே அந்த வயசான ஆளு கூட சக்தி இருக்கான்னு, அவனை தாண்டி போய் சக்தியை போடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கும்னு தோணல. என்னண்ணே, நீங்களே எப்படி சொல்றீங்க? டேய், ரோட்ல நீ ஒரு பொம்பளையோட ஹேண்ட்பேக்கை திருடிட்டு ஓடுறேன்னு வை, ரோட்ல போறவன் என்னடா செய்வான்? கண்டுக்காம போய்கிட்டே இருப்பான், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுவான். ஆனா இப்ப சக்தியோட இருக்கானே, அவன் அப்படி இல்ல. திருட விடாம உன்னை தடுப்பான், துரத்தி வருவான், புடிப்பான், அடிப்பான், எல்லாமே செய்வான். அவனுக்கு ஏன் சக்தி மேல இவ்வளவு அக்கறை? அதாண்டா இந்த இயற்கையோட விதி. தான் ஆடலனாலும் தான் சதையாடும்னு சொல்லுவாங்க. இப்ப பூமிநாதனுக்கு சக்தி தன்னோட பொண்ணுன்னு தெரியலனாலும் இயற்கையாவே சக்தி மேல அவனுக்கு ஒரு பாசம் உருவாயிடுச்சு. அந்த பாசம் சாதாரணமானதில்ல. ரத்தனம் அனிதா மேல வச்சிருக்கிற பாசம் மாதிரி அதுல யார் கை வச்சாலும் ஷாக் கிடைக்கும். சாதாரண ஷாக் இல்ல, மரண ஷாக். அண்ணே, என்னண்ணே யோசனை பலமா இருக்கு? ஒரு பலசாலியை தாண்டி போய் சக்தியை கொல்லணும்னா அதை எப்படி சாத்தியப்படுத்துறதுன்னு நம்மளுடைய யோசனையும் பலமா தானே இருக்கணும். அதான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க. சக்தி, ஐயா, இந்த கிச்சன் டோரை நல்லா சாத்திட்டியா?
ஏன்னா இந்த பெருச்சாலிங்க எங்க தான் வழி வச்சிருக்குன்னே தெரியல. நைட்டு உள்ள நுழைஞ்சு அப்படியே சமையல் பொருள் எல்லாம் கடிச்சு நாசம் பண்ணிருது. அதனால டோரை மட்டும் கொஞ்சம் நல்லா மூடிடுமா? அதெல்லாம் நல்லா மூடிட்டேங்க ஐயா. அதையும் மீறி பெருச்சாலி வந்துட்டா என்ன பண்றதுன்னு அங்கங்க எலி பாசனத்தையும் வச்சிருக்கேன். ஓ, நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கேன். சரி வாமா போலாம். ஐயா இல்லைங்க ஐயா, நீங்க போயிட்டு வாங்க. ஏம்மா, வீட்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில என் கூடவே வந்துடலாம். வாமா. ஐயா இல்லைங்க ஐயா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு ரெஸ்டாரண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் சமையல் வேலையை ஆரம்பிக்கணும். அதனால நான் இங்க தங்கறதா சரியா இருக்கும். ஏமா, நீ ஒரு ஆளா எப்படிமா இங்க தங்குவ? துணைக்கு ஆள் கூட இல்லையே. இங்க பாரு, நீ என் பொண்ணு மாதிரி தானே. என் வீட்டுக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன சங்கடம்? ஐயோ, நான் சங்கடம்லாம் படலைங்க ஐயா. எனக்கு இங்கேயே தங்கி இருக்க தான் பிடிச்சிருக்கு. நான் தனியா இருக்கேன்னு நீங்க சங்கடப்படாதீங்க ஐயா. எனக்கு துணைக்கு யாரும் தேவையில்லைங்க ஐயா. நான் பயப்படாம தனியா இருந்துப்பேன். நீங்க தான் உடம்புக்கு முடியாதவரு. சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க ஐயா. நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க ரெஸ்டாரண்டே எனக்கு பாதுகாப்பான இடம் தானங்க ஐயா. எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, பார்த்து பத்திரமா தூங்கு. என்னதான் நீ தைரியமான பொண்ணா இருந்தாலும் புது இடம்ன்றதுனால கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அப்படி உனக்கு ஏதாவது பயமா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு வை, எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு உடனே ஒரு கால் பண்ணு. சரியா? சரிங்க ஐயா. சரிம்மா. அப்புறம் சக்தி, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து பக்கத்திலேயே வச்சுக்க. தூங்குறப்ப தாகம் எடுத்துச்சுன்னா நீ எந்திரிச்சு போக வேண்டிய அவசியம் இருக்காது பாரு. என்ன? சரி. சரிம்மா, நான் வரேன். பத்திரமா இரு. சரிம்மா, வரேன். ருத்ராமா வீட்டுல இருக்கிறப்போ அவங்க எப்படி எனக்கு அடைக்கலம் கொடுத்து அக்கறையா பாத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் என்ன அக்கறையா பாத்துக்கிறீங்க ஐயா. இந்த நன்றி கடனை நான் உங்களுக்கு எப்படி திருப்பி செலுத்த போறேன்னே தெரியல. நீங்க என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. காஸ்ட்லியா தரமான சரக்கு தானே வாங்கியிருக்க. இந்த சரக்கெல்லாம் 45 போட்டோம்னா சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி தான் இருக்கும். 19 ஏத்துனா தான் உள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி விடும். ஏய், நீ சொல்ற மாதிரி ஊத்துனா 4 ரவுண்ட்லயே மட்டையாகி கொரட்டை விட்டு தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் மட்டும் போய் அவளை என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, நிதானமான போதையில காரியத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நாள் கூடி நானும் உனக்கு வாங்கி தந்துகிட்டே இருக்கேன். எனக்கு இப்பதானே உன் மேல சந்தேகமே வருது. சரக்கு மட்டும் வாங்கி கொடுத்து என் கணக்கு முடிச்சிடலான்னு நினைச்சிடாத.
காரியம் முடிஞ்சதும் எனக்கு தரேன்னு சொன்ன பணத்தை கன் மாதிரி கொடுத்துடணும். அதுல சீட்டிங் வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுண்ணே. டேய், இப்ப நாம போற காரியம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுன்னா உன் பணத்தை நான் உடனே கொடுத்துருவேன். சும்மா சந்தேகப்பட்டு எப்ப பாரு இதே கேட்டுட்டு இருக்காத, எரிச்சலா இருக்கு. அண்ணே, எனக்கும் கஷ்டம் அந்த மாதிரி இருக்குண்ணே, போச்சுக்காதுண்ணே. சரி சரி, போடு போடு. எடுண்ணே. சத்தே, உன்னை சும்மா விட மாட்டேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ஏய், உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னை பத்தி உனக்கு தெரியாது சத்தே, என்ன பண்றன்னு மட்டும் பாரு. யாருன்னு ஏமாறி இன்னைக்கு அந்த சக்தியோட கதையை முடிக்கணும்னு நாம ஆயத்தமாயிட்டு இருக்கோம். பின்னால ஒருத்தன் சரக்கடிச்சுக்கிட்டு சக்தி உன்னை சும்மா விட மாட்டான் அது இதுன்னு பெணாத்திக்கிட்டு இருக்கானே, அவன் எந்த சக்தி மேல இப்படி கொலவெறியில இருக்கான்? ஏமாறி ஒருவேளை ஏன் பொண்ணா இருப்பாளோ? அதுக்கும் வாய்ப்பு இருக்குண்ணே. அண்ணே, அவன் வாயை பிடுங்கி உண்மை என்னன்னு அவன் வாயாலே தெரிஞ்சுக்குவான். வானே. நீ ரெண்டு பேரும் யாரு? எதுக்கு என் முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க? ஒண்ணுல யாரோ சக்திங்கிற பொண்ணால பாதிக்கப்பட்டு ரொம்ப மனவேதனையில இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பார், உன் பிரச்சனை என்னன்னு கேட்டு பக்கபலமா கூட இருந்து உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க எப்படி எனக்கு உதவி செய்வீங்க? நீங்க ஏன் எனக்கு உதவி செய்யணும் அதை சொல்லுங்க. இங்க பாரு, பார்ல குடிக்க வர்றவன்ல கொஞ்சம் பேர் தான் சந்தோஷத்தை குடிக்க வரான், மீதி எல்லாருமே பிரச்சனையிலையும் மன அழுத்தத்திலையும் தான் குடிக்க வரான். அவன் பிரச்சனையை யாரு காது கொடுத்து கேட்பாங்க? அவன் பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பாங்க? இன்னொரு குடிகாரன் தான் பண்ணுவான். ஏன்னா ஒரு குடிகார மனசு இன்னொரு குடிகாரனுக்கு தான் தெரியும். அதை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அது புரியவும் புரியாது. என்ன மாதிரி நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சொல்றது சத்தியமான உண்மைன. இங்க பார், தைரியமா உன் மனசுல கிட்ட சொல்லு. ஏய், இங்க பாரு, இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கா? உன் புலம்பல கேட்டு எவனாவது வந்தானா? கரெக்ட். ஆனா இங்க பாரு, நாங்க தானே உட்கார்ந்துருக்கோம். எதுக்கு? சக மனுஷன் மேல எங்களுக்கு இருக்கிற அக்கறை தான் காரணம். அந்த சக்தி யாரு? அவளால உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு சொல்லு.
என்னடா சொல்றது சத்தின்ற வார்த்தையால அங்க இருந்தனா இங்க வந்துட்டேன் சார். ஏம்பா நீ சொல்றது புரியலையே. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சீப் குக்கா வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க இந்த பொண்ணை உங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கத்தான். இவங்க பேர் சக்தி. இன்னையிலிருந்து நம்ம ரெஸ்டாரண்டோட சீஃப் குக்கா இவங்களை நான் அப்பாயிண்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சரியா? ஓகே சார். கண்டிப்பா சார், சப்போர்ட்டா இருப்போம் சார். உன் விருப்பப்படியே நீ இங்க இருந்து வேலையை பார். ஆனா சீஃப் குக் போஸ்ட சக்திக்கு கொடுத்தது தான். அதை என்னால மாத்திக்க முடியாது. அதுவும் இல்லாம நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வர கஸ்டமருக்கு சக்தி மூலமா வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி ஒரு டேஸ்ட்டை மட்டும் கொடுத்தா நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே பெருமை. அதனால சக்தி என்ன சொல்றாளோ அவ சொல்றபடியே சமையல் வேலையை பாருங்க. ஓகே? இதால நடந்துச்சு. சரி, உன் ஓனர் பேர் என்ன? என் ஓனர் பேரு பூமிநாதன். அவதான்